தமிழ்நாடு வீட்டு வேலை தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வினுடைய இந்த சங்கத்தை ஒருங்கிணைப்பாளராக நின்று ஒருங்கிணைத்து தன்னால் முடிந்த உதவிகளையும் பயன்பெறுகின்ற வகையில் வீட்டு வேலை தொழிலாளர்கள் பயன்பெற வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு உங்களை அரவணைத்து உங்கள் வீட்டு சகோதரியாக தொடர்ச்சியாக உங்களை முன்னிறுத்தி பல பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற ஜோஸ்மின் அமலா வளர்மதி அவர்களை உங்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் அவருக்கு முதல்ல நன்றி சொல்றேன். அவங்க இந்த இதுக்கு ஒருங்கிணைப்பாளர் இருப்பது என்பது பெருமை. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமையை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற குமார் அவர்களுக்கும், சந்தோஷ், விஜயா, கிருபானந்த வாரியார், விஜயராகவன், ஆல்பர்ட், புவனேஷ், முருகேசன், காமராஜ், அலமேலு, கலா, ரேவதி, ஜெயசித்ரா உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கின்ற அன்பு சகோதரிகளுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு தெரியும், பெண்களுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு அரசை நாம் பெற்றிருக்கிறோம். உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வாக்களித்தவர்களுக்கு நன்றி கடனாக என்னெல்லாம் பணிகளை செய்ய வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்கின்ற ஒரு முதல்வரை நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அதனாலதான் இன்றைக்கு பெண்கள் தமிழ்நாட்டில் ஒரு அசுர வளர்ச்சியும் பொருளாதார ரீதியாக கணக்கெடுப்பில் ஒரு முன்னோடி மாநிலமாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் நீங்க பாத்தீங்கன்னா உண்மையை மட்டும் நம்ம சொல்றோம். எதையும் இதுல மிகைப்படுத்தியோ நடக்காத ஒரு காரியத்தையோ நம்ம எதையும் சொல்லல. பெண்களையே மையப்படுத்தி இந்த அரசு நடக்குது. அதுக்காகதான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்றாரு, நீங்க பயனாளிகள் மட்டும் அல்ல, இந்த அரசினுடைய பங்குதாரர்கள் சொல்றாரு. இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக உங்களையும் நீங்கள் ஒரு பங்குதாரராக உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்கிறீர்கள் என்று சொல்றாரு. அதனாலதான் ஒவ்வொருவரும் நாம் எதிர்கட்சியாக இருக்கின்றவர்கள் கூட இன்றைக்கு பயனாளிகளாக இன்றைக்கு நடைபெறுகின்ற திட்டங்களின் மூலமாக அதை மட்டுமே கருத்தில் வைத்து சொல்றாரு. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்படி சொல்லல. உங்களுடைய வளர்ச்சியை பொருளாதார ரீதியாக மேன்மைப்படுத்த வேண்டும், உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெற வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையோடு தினந்தோறும் ஒவ்வொரு திட்டங்களை கொண்டு வருகிறார். இன்னைக்கு பல தேர்தல் அறிக்கைக்கு சம்பந்தமாக பல கோரிக்கைகளை ஒரு புத்தகம் வடிவித்து நம்முடைய வீட்டு வேலை செய்யும் தொழிலாளர்களின் சார்பில் நம்முடைய அமலா வளர்மதி மேடம் சிஸ்டர் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு கட்டிட வேலை செய்கின்றவர்கள் உங்களுக்கு தெரியும், இப்ப நம்ம ஆவின் பால் பண்ணையாண்ட நிற்பாங்க, அது மாதிரி நீலாங்கரையில நிற்பாங்க. காலையில வேலைக்காக செல்லுவதற்கு கட்டிட தொழிலாளர்கள் எல்லாம் அங்கங்க நின்று அந்த யாருக்கெல்லாம் அந்த வேலைக்கு தேவையான ஆட்கள் போறதுக்காக நிற்பாங்க. அவர்கள் கூட வெயில காத்திருக்க கூடாதுன்னு காத்திருப்பு கட்டிடம் என்கின்ற வகையில் 50 இடங்களில் இன்றைக்கு நேற்று முன்னிடம் அவர் துவங்கி வச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான அந்த சிந்தனை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு என்று நாம் பார்க்கணும். இன்னைக்கு இந்த நாம் சார்ந்திருக்கின்ற பகுதியில் ஒரு மருத்துவமனை வந்திருக்கு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் திறந்து வச்சிருக்காரு. இந்த மக்களுடைய நீண்ட நெடு நாட்களான கோரிக்கை இன்றைக்கு நிறைவேற்றி தந்திருக்காரு. இது போல பெண்களுடைய வாழ்வாதாரத்தில் இன்றைக்கு எல்லாம் சொகுசு பேருந்து, இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் பேட்டரி பேருந்து, நீங்க எல்லாம் செல்வதற்கு பாதுகால பேருந்துகளை அமைத்து இந்த பகுதியில மின்சார பேருந்துகள் அதிகமாக இயங்குகிற பகுதி எதுன்னா பெரும்பாக்கம் தான். இன்னைக்கு குடிநீர் தட்டுப்பாடு, மின் விளக்குகள், இந்த மாதிரி குப்பை எடுக்கிற பிரச்சனை எதுவுமே இல்லாம இன்றைக்கு விளையாட்டு மாணவர்களுக்கு விளையாட்டு திடல், மகளிர்கள் சுயமாக தொழில் கத்துக்கணும்னா இங்க பாருங்க ஒரு மண்டபம் ரெடி ஆயிருக்கு. இப்ப நேற்று ஒரு மண்டபம், நேற்று ஒரு ட்ரைனிங் சென்டர் ஓபன் பண்ணிருக்கோம் பெண்களுக்காக. இந்த பகுதியில் இருக்கின்ற படிப்பதற்காக ஒரு முதல்வர் படிப்பகத்தை அடிக்கல் நாட்டிருக்கிறோம். இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் இன்றைக்கு நம்முடைய பெரும்பாக்கம் பகுதி மட்டுமே பெரிய அளவில் வளர்ச்சியை பெற்றுக் கொண்டிருக்கிறது. 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு விடியல் பயணம், புதுமை தமிழ் புதல்வன்,
புதுமை பெண், நான் முதல்வன் போன்ற மாணவ செல்வங்கள் வளர்ச்சி பெறுவதற்கு புதிய புதிய திட்டங்கள். இப்ப இங்க இருந்து நம்ம வெளியில வேலைக்கு போறோம், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னா இன்றைக்கு அந்த பெண்கள் போய் தங்குவதற்கு தங்கும் விடுதி பெரிய அளவில் பொருளாதாரம் செலவிட வேண்டியது, அது போல இருக்கு. அதுக்காக தோழி விடுதி என்ற பேர்ல அங்கங்க எங்கெல்லாம் தேவைகள் இருக்கோ அதை அறிந்து அங்க கட்டிடங்கள் கட்டி தந்திருக்காங்க. போய் ஃப்ரீயா தங்கிட்டு வரலாம். அந்த அளவிற்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தினந்தோறும் ஒவ்வொரு திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார். இங்க பல கோரிக்கைகளை நம்முடைய வீட்டு வேலை தொழிலாளர்கள் சார்பில் வச்சிருக்காங்க. இந்த பகுதியில் இருக்கின்ற ஒவ்வொரு குறைபாடுகளையும் உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு இன்றைக்கு இந்த ஒரு தேர்தல் அறிக்கையாகவே இன்றைக்கு இதை தயார் செய்திருக்காங்க. அதுவே சர்வதேச தொழிலாளர்கள் மாநாடு, இதுபோல உடலுறுப்பு தொழிலாளர்கள் சட்டத்தின் கீழ் தொழிலாளர்கள் உடல்நிலை அட்டை போன்ற முதலாளி தொழிலாளர்கள் பதிவு கட்டப்பட வேண்டும். தொழில் ரீதியான நோய்கள் அறிவிக்கப்படும் வீடற்றவர்கள் அனைத்து வீடு பட்டாக்கள் பெண்கள் பேர்ல வழங்கணும்ன்றாங்க. இதுபோல நலவாரிய விவசாயம் வாரியாக நடைபெறவில்லை. அனைத்து நிலைகளிலுமே உங்களுடைய கோரிக்கைகளை நம்முடைய தேர்தல் அறிக்கையை தயாரிக்கின்ற குழு இடம் எடுத்து போய் இதெல்லாம் ஒப்படைப்போம். அவங்க நம்முடைய சிஸ்டரும் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் கூட நான் அந்த ஓய்வு அந்த ஊதியத்தை ஒரு மணி நேரத்திற்கு 150 ரூபாய் மாதிரி குற்றவாளிகளை கண்டுபிடிப்பது போன்ற எண்ணற்ற கோரிக்கைகள் இந்த புத்தகத்தில் வைத்திருக்கிறார்கள். நிச்சயம் சம்பந்தப்பட்டவர்களிடம் அதை கொண்டு சேர்க்கின்ற அந்த தேர்தல் பணி அந்த தயாரிக்கின்ற குழுவிடம் கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் கூட தொழில் முனைவர்களாக பெண்களை உருவாக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த பகுதியில மட்டும் 50 ஆட்டோக்கள் நான் தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் 50 ஆட்டோக்களை வழங்கணும். அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மானியம். பெரிய மகிழ்ச்சி. எல்லாரும் அந்த காக்கி சட்டை அணிஞ்சு அவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு பெரிய வீர பெண்களாக இன்றைக்கு ஒரு புதுமை பெண்களாக இன்றைக்கு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்மளும் அது மாதிரி செய்யணும். கார் தராங்க, அது போல மானியத்தோட ஆட்டோக்களை லைசன்ஸ் வாங்கினீங்கன்னா போதும், அதற்கான உதவிகள் எல்லாத்தையும் நாங்க செய்யறோம். இதையெல்லாம் நீங்கள் முன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வண்டியிலிருந்து ஒரு வாகனங்களுக்கு உரிமையாளர்களாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அரசு கொண்டு வந்திருக்கின்ற இவ்வளவு திட்டங்கள், இந்த திட்டங்களின் மூலமாக நீங்கள் எல்லாம் பயனாளிகளாக பயன்பெற வேண்டும் என்பதை நான் இங்க அன்போடு இந்த வீட்டு வேலை செய்கின்ற தொழிலாளர்களின் சார்பில் உங்களுக்கு நான் அன்பு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒவ்வொரு வருஷமா நான் இதை வைக்கிறேன். இருக்கிற சிஸ்டர்கள் இங்க இருக்கிற சகோதரிகளுக்கெல்லாம் கூட இந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கெல்லாம் போன வருஷம் கூட நான் இதே கோரிக்கை வச்சுட்டு போனேன். இப்பவும் தொடர்ச்சியாக அந்த 1 லட்சம் ரூபாய் மானியத்தோடு வாகனங்களை உண்டானது ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு வாழ்நாளில் அன்று ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவ்வளவு பேரும் வாகனங்களை ஓட்டுவதற்கு தன்னுடைய கணவர் ஒவ்வொருத்தரும் புதுசா ஓட்ட கத்துறாங்க. என்னுடைய கணவர் குழந்தைகளோடு அந்த வாகனங்களை பெறும்போது ஒரு பெரிய மற்றற்ற மகிழ்ச்சி. இனி நாங்க சொந்தமா காலில் நிற்போம், இது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு வரலாற்று சாதனை, எங்களுடைய கனவு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு பெருமையா சொன்னாங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் நாமும் அது போன்ற ஒவ்வொருவரும் தொழில் முனைவர்களாக நீங்கள் எல்லாம் மாறுவதற்கு அரசனுடைய திட்டங்களை நீங்கள் பயன்பெறுகின்ற வகையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டு, நம்முடைய வீட்டு வேலை தொழிலாளர்கள் என்றைக்கும் உங்களோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஒருவனாக தொடர்ச்சியாக நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் என்னெல்லாம் நிகழ்ச்சிகள் நடைகிறதோ அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நானும் ஒருவனாக உங்கள் வீட்டு சகோதரனாக நான் கலந்து கொள்கிறது பெற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னும் அதிகமான உறுப்பினர்களை சேர்த்து நம்முடைய சிஸ்டர் சொல்லுகின்ற ஒவ்வொரு கருத்துக்களையும் உள்வாங்கி அவர் பின்னால் நாம் நின்று நமக்கு தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வகையில் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டு, இந்த உழைக்கும் உலக மகளிர் தின விழாவில் உங்களோடு சேர்ந்து நானும் இந்த விழாவில் கலந்து கொள்வது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும், வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்தை அடைய வேண்டும், நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம்,
பார்த்து நடக்கிறோம். மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற மனப்பக்குவத்தை நாம் நமக்குள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.